ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு அதிலேருந்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்குங்களா, அதை வந்து 3 பவர் எக்ஸு இன்ட்டு 3 பவர் 2 இப்படி எழுதலாங்க இல்லைங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து 3 இன்ட்டு 3 பவரில் எதனா நம்பர் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பெருக்கல் இருந்துச்சுன்னா கீழே 3ன்றது சமமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் பெருக்கல் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற பவரை வந்து நம்ம கூட்டிக்கலாம். பெருக்கல் இருந்தால் கூட்டிக்கலாம், வகுத்தல் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூல்ஸ் தெரியலைங்களா, அப்படி தான் வந்து அதை பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு ஈக்குவல் டு 3 பவர் எக்ஸு ப்ளஸ்ஸு 216ன்னு வரும். 3 பவர் எக்ஸு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 3 பவர் எக்ஸு இன்ட்டு 3 ஸ்கொயரு ப்ளஸில் இருக்குது, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வரும். மைனஸ் 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 216ன்னு வரும். இந்த ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். காமனாக இருக்கிறது 3 பவர் எக்ஸு, அதை வெளியே எடுத்திங்கன்னா 3 ஸ்கொயரு மைனஸ் இங்கே வந்து 3 பவர் எக்ஸு காமனாக எடுத்திங்கன்னா எதுவுமே இருக்காது, அப்போது 1 வரும். 216. இப்போது நம்ம போட்டது சரியான எப்படி பார்க்கணும்னா, இது வந்து மேலே இருக்கிறதுக்கு ஈக்குவல் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 3 ஸ்கொயர், இதோட மதிப்பு வந்து பெருக்குனிங்கன்னா 3 பவர் எக்ஸ் இன்ட்டு 3 ஸ்கொயர்னு வரும். திரும்ப அந்த 3 பவர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1ஓட பெருக்குனிங்கன்னா மைனஸ் 3 பவர் எக்ஸ்னு வரும். இது வந்து சமமாக இருக்கும். 3 பவர் எக்ஸ் அப்படி வச்சுங்க. 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 1 ஈக்குவல் டு 216ன்னு வரும். இங்கே 3 பவர் எக்ஸ்ன்றதை அப்படியே வச்சுங்க. 9 மைனஸ் 1 வந்து 8 ஈக்குவல் டு 216ன்னு வரும். 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 216/8. 8ஆம் வாய்ப்பாட்டில் 2 முறை 16 வரும், மிச்சம் 5 இருக்கும். 56ன்றது வந்து 8ஆம் வாய்ப்பாட்டில் 7 முறை வரும். அப்போது 3 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 27ன்னு இருக்கும். இதை 3 பவர் எக்ஸுன்றத கீழே 3ன்னு வரணுங்களா, 3 வந்து 3 அடுக்கு, அதாவது 3 × 3 9, 9 × 3 27. அப்போது கீழே சமமாக இருக்குது, மேலே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து 3ன்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இந்த கேள்வி முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி. இதே போல் முந்தைய ஆண்டில் கேட்ட சுருக்க கேள்விலாம் வந்து ஒரு 15 கேள்வியை நம்ம ஒரே வீடியோவில் எடுத்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படி கனோகாஞ்சிவா. நன்றி, வணக்கம்.